இதுல உலக புகழ் பெற்ற பத்திரிகையாளர் சொல்லிடுது. அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா கையை பசங்கிட்டு நம்பியார் மாதிரி 25 வீடியோ போடுறது. திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் மீசையெல்லாம் அப்படி பொத்திட்டு போய் ஓரமா உட்காந்துருது. நீங்களா எந்த லட்சணத்தை உங்க கடமையை பாத்தீங்கன்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால இன்னைக்கு உங்களை எல்லாம் தூக்கி உள்ள போட்ட கூட ஜனங்க கிட்ட எந்த எதிர்ப்பும் வராது. உங்கள் பணியை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள், உங்கள் கடமையில் இருந்து தவறிவிட்டீர்கள், உங்களுக்கான முக்கியத்துவமும் போய்விட்டது. இந்த திமுக ஆட்சியில இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே திமுக ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. அதே மீறி இங்க தாவேக்கா வெற்றி பெறுதுன்னா அது காரணம் வந்து யூடியூபர்ஸ் தான். யூடியூபர்ஸ், சமூக வலைதளங்கள். வலைதளங்கள் யாருமே தாவே ஆட்சி அமைக்கும் என்று நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆமா, ரைட்டுங்களா? ஆனா மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம் முடிவு பண்ணல. நீ யாருக்கு போட்ட விசிலுக்கு? நானும் விசிலுக்கு தான் போட்டேன். நீயுமா? இப்படித்தான் இது நடந்திருக்கிறது. ரைட்டா? நடந்துருச்சு. ஒரு ஜனநாயகத்தில் பெரும்பான்மை அடிப்படையில் தான் ஒரு ஜனநாயகம் இயங்க முடியும். அப்போ தாவேக்கா அதிக இடங்களில் வெற்றி பெற்று விட்டது. இதர கட்சிகளின் உதவியோடு ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியில் உள்ள நல்ல அம்சங்களை வாழ்த்த வேண்டும், கெட்ட அம்சங்களை இடித்துரைக்க வேண்டும். இதுதான் ஒரு பத்திரிகையாளர்களோட வேலை. நிறைய பத்திரிகையாளர்கள் நமக்கெல்லாம் நண்பர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோடு உரையாடியதிலும் எனக்கு தெரிவது உதயநிதியை விட காண்டா இருக்காங்க பத்திரிகையாளர்கள். திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள், ஆதரவு இல்லாத பத்திரிகையாளர் காண்டா இருக்காங்க. இவங்க ஆட்சி பண்ணி நம்ம இந்த நாட்டில் வாழணுமா? ஸோ எப்படியெல்லாம் குறை கண்டுபிடிப்பது பார்த்தீங்களா? அறிவியல் இல்ல அப்படி அவங்க அறிவை வச்சு கொள்ளையடிச்சது மட்டும் தான் சமைச்சான். நியாயம். இப்படி ஜேர்னலிஸ்ட் பலர் கருதுகிறார்கள். அதனால விஜய் கட்சியில் எவனாவது 2 வாட்டி தும்முறாங்க, 2 வாட்டி தும்புறாங்க. பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுக்கு இது இழுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியாவது இந்த ஆட்சி கவிழ்ந்து விடாதா?